ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்ல பேசினாலே போதும், டைப் ஆகிடும். ஓகேங்களா? வாய்ஸ் டைப்பிங் கூகுள் டாக்ஸ் யூஸ் பண்ணி தமிழ்ல நம்ம டைப் பண்றது எப்படி அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல இந்த மாதிரி தமிழ்ல அழகா பேச பேச அதுவே டைப் ஆயிடும். அது எப்படி டைப் பண்றதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம அதுக்காக கீபோர்ட்ல கஷ்டப்பட்டு டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஈஸியா டைப் பண்றது வாய்ஸ் டைப்பிங் தான். ஓகேங்களா? நம்ம பேச பேச அதுவே தானா டைப் பண்ணும். இந்த வீடியோவை கண்டினியூவா தொடர்ந்து பாருங்க, விட்டு விட்டு பார்க்காதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம கீபோர்ட்ல டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு கூகுள் டாக்ஸ்ல நமக்கு அந்த ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம வேர்ட்ல தமிழ்ல எப்படி டைப் பண்றது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இது வெறும் ஒரு சாங்கை பிளே பண்ணிட்டு கூட நீங்க தமிழ் சாங்ஸு கூட நீங்க பிளே பண்ணிட்டு அப்படியே டைப் ஆட்டோமேட்டிக்கா டைப் ஆகும். அதெல்லாம் ஈஸியா பண்ணலாம். உங்களுக்கு நல்ல நிறைய டைம் சேவ் ஆகும். அதுக்கு மெயினா இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். ஓகேங்களா? இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். கம்ப்யூட்டர்ல இருந்தாதான் பண்ண முடியும். கூகுள் டாக்ஸ்ல தான் நம்ம பண்ண போறோம். வேர்ட்ல கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 9 டாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? கூகுள் ஆப்ஸ் ப்ரௌசர்ல இந்த இடத்துல இருக்கும். இதுக்கு கன்ஃபார்மா என்ன பண்ண, இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். அப்புறம் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் உங்களுக்கு இருக்கணும். இருந்தாதான் இது பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்ப என்னுடைய நான் ஜிமெயில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓபன் பண்ணி இருந்தீங்கன்னா இந்த கார்னர்ல இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டாக்ஸ் கூகுள் டாக்ஸ்ங்கிறது வரும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்படி ஒரு விதமா கூகுள் டாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இங்க போயிட்டு பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே இந்த கூகுள் டாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு என்னன்னா, கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க. கூகுள் டாக்ஸ் அப்படின்னு அடிச்சீங்கன்னா கூகுள் டாக்ஸ்ன்னு அடிச்சீங்கன்னா இந்த google.com இருக்கு பார்த்தீங்களா? சைன்இன் கூகுள் டாக்ஸ்ன்னு இருக்கும். இதுல நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு லாகின் சைன் பண்ணி இருக்கணும். இல்லைன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுனால உள்ள போயிடுச்சு. நீங்க பண்ணலைன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அதே மாதிரி மைக்ரோஃபோன் நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். சப்போஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்றேன். ஓகேங்களா? பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நீங்க டைப் பண்றது டூல்ஸுக்கு போயிடுங்க. டூல்ஸ்ல வாய்ஸ் டைப் இருக்கும். அதோட ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் எஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஷார்ட்கட் கீ. இதுக்கு நீங்க மைக்ரோஃபோன் எனேபிள் ஆகி இருக்கணும். சப்போஸ் அலோ மைக்ரோஃபோன் அப்படின்னு கேட்டுச்சுன்னா நீங்க கிளிக் பண்றேன். எனக்கு எனேபிளா இருக்கு, அதனால ஓப்பன் ஆயிடுச்சு. சப்போஸ் எனேபிளா இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா போயிட்டு அலோ கேட்கும். மைக்ரோஃபோன் எனேபிளா இருந்தாதான் நம்ம பேசுறது அதுல டைப் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு கிளிக் பண்ணோன்னே டூல்ஸ்ல வாய்ஸ் டைப்பிங் இல்லைன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் அடிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோ வரும். ஓகேங்களா? இதை நீங்க மூவ் பண்ணி வச்சுக்கலாம் எங்க வேணுமாலும். இப்ப இதுல இந்த இடத்த கிளிக் பண்ணுங்க. இதுல எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் நீங்க பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த செட்டிங்ஸை மாத்திக்கணும். இப்போ இங்கிலீஷ்ல பேசினாலும் இங்கிலீஷ்ல டைப் ஆகும். ஓகே, இப்ப நம்ம தமிழ்ல பேசணும். அதனால இப்படியே க்ளோஸ் பண்ணிட்டே வாங்க. இந்த இடத்துல மூவ் பண்ணிட்டே வாங்க. இந்த இடத்துல ஏரோ மார்க்கு இது அப்படியே கீழே வந்தீங்கன்னா தமிழ், இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா இருக்கு. ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு ஸ்லாங் இருக்கு. தமிழ் லாங்குவேஜ் தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கிற ஸ்லாங்கு, இலங்கை ஸ்லாங், சிங்கப்பூர்ல வேற மாதிரி தமிழ்ல பேசுவாங்க. அதனால அந்த இதை சூஸ் பண்ணீங்க. நம்ம தமிழ் இந்தியா அப்படிங்கிறத சூஸ் பண்ணோம். ஓகேங்களா? சூஸ் பண்ணியாச்சு. இதை மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த பேசுறதுக்கு முன்னாடி இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்தியா சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் இங்க இந்த மைக்ரோஃபோனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி சிம்பிள் வந்துடும். நான் மேல நான் ஆல்ரெடி டைப் பண்ணி இருக்கிறதையே நான் பார்த்து படிக்க போறேன். குரல் டைப்பிங் அல்லது குரல் கட்டளைகளை பயன்படுத்த கம்ப்யூட்டரில் மைக்ரோஃபோன் ஆன் செய்யப்பட்டிருப்பதுடன் இயங்கும் நிலையிலும் இருக்க வேண்டும். உங்கள் கம்ப்யூட்டரில் மைக்ரோஃபோன் இயங்காவிட்டால் இவற்றை செய்து பார்க்கவும். பாருங்க, நான் எவ்வளவு ஃபாஸ்டா படிக்கிறேன்.
அது வந்து உடனே டைப் செய்து, ஓகேங்களா. மைக்ரோஃபோன் பழுதடையாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளவும். பாருங்க, நான் பேச பேச எவ்வளவு ஃபாஸ்டா அது வந்து டைப் பண்ணது. ஓகேங்களா. இது மாதிரி ஈஸியா உங்களால கட் பண்ணிடுறேன். இது வேண்டாம் அப்படின்னா இதை கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இது மாதிரி நீங்க ஒரு தமிழ் சாங்ஸ் வந்து பிளே பண்ணி விட்டுட்டீங்கன்னா கூட அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அதுவே தமிழ்ல டைப் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ நீங்க நோட்ஸ் எல்லாம் அடிக்கணும் அப்படின்னா ஈஸியா இதுல பண்ண முடியும். ஒரு புக்கு போடுறவங்க, தமிழ்ல வந்து கண்டென்ட் ரெடி பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. இதுல எல்லாமே சில நேரத்துல வந்து கொஞ்சம் லாங்குவேஜ் நம்மளுடைய ப்ரொனன்சியேஷன்லாம் தப்பா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அது வரும். அதை மட்டும் நம்ம படிச்சு பார்த்துட்டு 1-2 மிஸ்டேக்ஸ் இருக்கதான் செய்யும். நம்மளுடைய இது நம்ம டீட்டெயிலா அடிக்கல. அதனால அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பார்த்து கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு டைம் நிறைய சேவ் ஆகும். பாருங்க இவ்வளோ ஃபாஸ்டா அடிக்குது. நம்ம டைப் பண்ணா கூட இவ்வளோ ஃபாஸ்டா அடிக்க முடியாது. இதை காப்பி பண்ணி Ctrl+C கொடுத்துறேன். காப்பி பண்ணிட்டு இந்த மாதிரி வேர்டுல வேணும்னாலும் உங்களுக்கு வந்து இது யூனிகோடு தான் யூஸ் பண்ணிட்டாங்க. Ctrl+C Ctrl+V கொடுத்துறேன். காப்பி பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ இது வந்து உங்களுக்கு நோட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஈஸியா நம்மளால தமிழ் டைப்பிங் வந்து பண்ண முடியும். இதுல வந்து இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது இன்னொரு வாட்டி நான் சொல்றேன். இது எங்க போகணும் அப்படின்னா கூகுள் டாக்ஸ் ஓபன் பண்ணிக்கங்க. கூகுள் டாக்ஸ்ல வாய்ஸ் டைப்பிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஓகே, இது வரது கொஞ்சம் லேட் ஆகும். இதை கிளிக் பண்ணிக்கங்க. முன்னாடி வந்து உங்க மைக்ரோஃபோன் வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கங்க. மைக்ரோஃபோன் செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது கூட ஒரு இருக்கு. கூகுள்ல போயிட்டு மைக்ரோஃபோன் செக்கிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். மைக் டெஸ்ட் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓகேங்களா, உங்க போன் ஒர்க் ஆகுதாங்கிறதையும் நீங்க ஆன்லைன்லயே போய் செக் பண்ணிக்கலாம். இந்த மைக் டெஸ்ட்னு இருக்கும். இதை செக் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வெப்சைட் மூலியமா கூட நீங்க போன் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெஸ்டிங்னு வரும். டெஸ்ட் மைக்னா நீங்க பேசணும். பேச பேச இது என்ன ஆகும், டெஸ்டிங் ஏரியா. பேச பேச வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிளே பேக் பண்ணிக்கலாம். பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்க ஃபோன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல தமிழ்ல மட்டும் இல்ல, ஓகேங்களா, நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணுமாலும் நீங்க சூஸ் பண்ணிட்டு பேசலாம். சப்போஸ் இங்கிலீஷ்ல கூட நீங்க டைப் பண்ணலாம். ஓகேங்களா. இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே டிஃபால்ட்டா இங்கிலீஷ் இந்தியான்னு இருக்கு. ஓகேங்களா. இது கிளிக் பண்ணிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ, வாய்ஸ் டைப்பிங் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு மீ. இந்த மாதிரி நீங்க பேச பேச அது வந்து அந்த லாங்குவேஜ்ல டைப் ஆகும். பட் நீங்க இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணீங்கன்னா, அது தமிழ்ல பேசிங்கன்னா தமிழ்ல டைப் ஆகாது. தமிழ்னு சூஸ் பண்ணாதான் இங்க தமிழ்ல டைப் ஆகும். ஓகேங்களா. இந்த மாதிரி எந்த லாங்குவேஜ்ல வேணுமாலும் உங்களால பேச முடியும். இப்போ நான் இங்கிலீஷ்னு சொன்னதுனால அது டைப் ஆகுது. அப்புறம் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதில் கொடுத்துருக்கோம். நீங்க அதை பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற அடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜா வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.